அவங்கள்ட்ட கேட்பாங்க, வெறும் நீ உங்களுக்கும் அவருக்கும் வெறுமனே நட்பு மட்டும்தானா, இல்ல வேற ஏதாவது அப்படின்னு. பிரிமன் என்பது கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையான அந்த பரம்பரை பந்தத்தை பற்றிய ஒரு நாவல். சோ நான் மரியாதையா பார்க்கிறேன், நம்மை பக்தியோடு பார்க்கிறேன். சோ இந்து மதத்திலே இந்த மாதிரியான வாய்ப்புகளை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது, வேறு ஒரு புதிதாக மதம் வரும் பொழுதும் அதை மரியாதையாக பார்க்க முடிந்தது. பார்சி மதம் எங்கும் நிலைபெறவில்லை, இந்தியாவை தவிர. சோ இது நம் குழந்தைய வழிபாடு இந்து மதத்துக்கு கொடுத்த கொடை. இந்து மதம் எவ்வளவோ கொடைகளை கொடுத்திருக்கிறது, ஆனால் இந்து மதத்துக்கே கொடை கொடுத்த பெருமை இந்த குழந்தைய வழிபாடு இருக்கிறது. சோ இந்த கருவை பயன்படுத்தி சில கற்பனைகளையும் கதைகளையும் என்டர்டைன்மெண்ட்டுக்காக நான் தமிழ் மக்கள் ஒரு கருத்தை ஒரு நாவலாக ஒரு அவர் நீதியரசர் கேட்டுக்கொண்டதுனால பாலாநாடுக்கு வேற வழியில நினைக்கிறேன், இந்த படம் எடுத்துதான் ஆகணும். இல்லைன்னா ஓவர் ரோல் பண்ணா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போல ரொம்ப காஸ்ட்லி, அட்வொகேட் வேணும் காஸ்ட்லி. அது நம்ம படம் எடுத்துடலாம் இங்க. சோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பிலே இந்த நாவலை, சோ ஒரு மாசி சிவராத்திரியிலே ஆக்ரோஷமாக ஆனந்தமாக ஆடுகின்ற ஆண்டவரை காட்டுகிறோம். பிடிமன் எடுக்கும் போது அதில் ஒரு ரத்த கரை விழுகிறது இந்த சமுதாய உரசலால். அந்த உரசெல்லாம் கடவுள் மகிழ்ச்சியாக வரவில்லையோ என்று அந்த பூசாரி எண்ணுவதாலும் மக்கள் எண்ணுவதாலும் அந்த பக்தியில் ஒரு குழப்பம் இருக்கு. அப்பொழுது ஒரு 8-9 ஆண்டுகள் அந்த ஆக்ரோஷ ஆனந்த தாண்டவம் இல்லை. நம் கடவுளை உணர முடியவில்லை, கடவுளை எப்பொழுதும் பார்த்ததில்லை, உணரத்தான் முடியவில்லை. அப்படிப்பட்ட இதை மீண்டும் எப்படி கொண்டு வர முடியும் என்று சண்டையாவும் ராஜாத்தையும் சேர்ந்து ஆசைப்படுகிறார்கள். அதில் அவர்கள் காதல் துணைக்கு இருக்கிறது, அதிலே ஒரு தோல்வியும் வருகிறார். இவர்களெல்லாம் சேர்ந்து மீண்டும் அந்த நம்பிக்கையை அந்த சமுதாயத்துக்குள்ளே எப்படி விதைக்கிறார்கள். இந்த நாவல் இன்னொரு மாசி சிவராத்திரியில் ஆக்ரோஷத்தோடும் ஆனந்த தாண்டவத்தோடும் முடிகிறது. சோ அதனால் புதிய பரிமாணத்திலே கடவுள் வந்தார் என்று இந்த நாவலை நாம் விழிக்கிறோம். ரஷ்யாவிலிருந்து மக்கள் அவர்கள் மதத்தை காப்பாற்றுவதற்காக படகிலே கிளம்பி வர வேண்டிய அவசியம் உலகம் முழுக்க. அப்படி வரும் பொழுது அவர்கள் அங்கு அவருடைய கடவுளான நெருப்பை அந்த போட்டிலே அணையாமல், கடலிலே ஒரு 15 நாட்கள் அணையாமல் கொண்டு வந்து அவர்கள் சேர்ந்த ஒரே இடம் இந்தியா மட்டும்தான். ஏன்னா மற்ற இடத்துக்கு போனவர்கள் என்ன அவங்களுக்கு தெரியாது. சோ அந்த இடம் தான் என்று பார்சியன் என்று அழைக்கப்படுகிற டாடா அந்த குரூப்பை சேர்ந்தவர்கள். நீங்கள் யோசிக்கலாம், அந்த விளக்கை இங்கே கொண்டு வந்து தீப்பெட்டி வச்சு பொருத்தி ஒரு சாமி கும்பிட வேண்டியதானே, அந்த நெருப்பை அங்கிருந்து அணையாமல் கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது என்று யோசிக்கலாம். அந்த நெருப்பும் இங்க தீப்பெட்டியால் பொருட்கின்ற நெருப்புக்கும் உங்களால் எந்த வித்தியாசத்தையும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அந்த நெருப்பை அணையாமல் கொண்டு வருவதுதான் இறை பக்தி, இறை நம்பிக்கை, சமுதாயமும் இறைவனுக்கும் உள்ள ஒரு பந்தமானது. 2000 ஆண்டுகளாக அணையாத ஒரு விளக்கா. அவர்கள் நெருப்பிலே கடவுளை பார்த்தார்கள். நம் இந்திய சமுதாயம் இது ஒரு 4வது அத்தியாயத்திலே 4th எபிசோட் என்று சொல்வார்களே, அந்த 4வது அத்தியாயத்திலே வருகிறது. ஏனென்று கேட்டால் முதல் 2-3 அத்தியாயங்கள் அவர் அந்த திருவிழாவை பற்றி எழுதுகிறார். திருவிழாவிற்காகத்தான் இந்த மக்கள் செல்கிறார்கள். இந்த மாட்டு வண்டி எங்கே போகிறது என்பதை அடுத்தடுத்து சொல்கிறார். அந்த ஊர் திருவிழா, அதாவது நாட்டார் தெய்வம் வழிபடுகின்ற குலசாமி திருவிழாவிலே முதல் நாள் எப்படி நடக்கும், முதல் நாள் இரவிலே நடுநிசி வரைக்கும் அந்த திருவிழா எப்படி நடக்கும், அங்கே சாமி ஆடக்கூடிய பூசாரி எப்படியெல்லாம் சாமி ஆடுவார், எப்படி ஆக்ரோஷத்தோடு அவர் நடந்து கொள்வார் என்பதையெல்லாம் மிக தெளிவாக அவர் விவரித்திருக்கிறார். மறுநாள் காலையிலே அது 2ஆம் நாள் விழா. அந்த விழாவிற்காகத்தான் இவர்கள் எல்லாம் செல்கிறார்கள். அங்கே சாமிக்கு படைப்பது, பூஜை செய்வது, அபிஷேகங்கள் செய்வது. அன்றைக்கும் அந்த சாமி ஆடி ஆட்டம் போடுவார். ஆனால் முதல் நாள் இருந்த உக்கரம் இருக்காது. உக்கரம் சற்று சனித்திருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தணிந்து யாராருக்கு என்ன சொல்ல வேண்டுமோ அதெல்லாம் சொல்லி முடித்து அவர் சகஜ நிலைக்கு வருகின்ற பொழுது அவர் குலசாமி கும்பிடக்கூடிய அத்துணை பேர்களுடைய பங்காளியாகவோ மாமன் வைத்தானாகவோ அவர் எப்படியோ இருக்கக்கூடும். அப்பொழுது அவரோடு சகஜமாக பேசுவார்கள் என்று அந்த காட்சியை அழகுபடுத்துகின்ற பொழுது
அந்த குலசாமி கோயிலுக்கு 2ஆம் நாள் சாமி கும்பிட வருகின்ற பொழுதுதான் இந்த 2 பேர்களை அவர் அறிமுகப்படுத்துகிறார். அதாவது சங்கையா என்கின்ற அந்த கதாநாயகன், ராஜாத்தி என்கிற அந்த கதாநாயகி. அதை எப்படி அவர் அறிமுகப்படுத்துகிறார் என்று சொன்னால், அவன் சிறுவன், அவன் 18 வயதை தாண்டாதவன், ஒரு சிறுவன். ஆனால் அந்த காதல் அரும்புகிற வயது அவனுக்கு இருக்கிறது, அந்த பெண்ணுக்கும் இருக்கிறது. அப்படித்தான் நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி வருகின்ற பொழுது பெரியவர்களை விட்டுவிட்டு அந்த திருவிழா நடக்கிற இடத்தை தாண்டி அவன் போகிறான். எங்கே போகிறான்? அதோ வருகிறேன் என்று சொல்லிவிட்டு சின்ன பையன் விடுகிறான். ஓடுகின்ற போது ஒரு குளத்துக்கரைக்கு போய் அவன் ஒரு பாடல் பாடுவோ என்று சொல்லி அவனுக்கு தெரிந்த பாடல் ஒன்றை பாடுகிறான். மறுமுனையில் இருந்து அந்த ராஜாத்தி என்கிற பெண் ஓடி வருகிறார். அவர்கள் ஓடி வருவதை விவரிக்கிறார். உடைய இடத்திலே வந்த மதவித்து பக்கத்திலே 2 பேரும் வந்து நிற்கிறார்கள் என்று நான் சத்தியமாக சொல்கிறேன். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர் எடுத்திருக்கக்கூடிய இந்த காட்சி தான் எனக்கு ஞாபகத்திற்கு வருகிறது. முதல் மரியாதையிலே இளசுகளுடைய காதலை அவர் சொல்லவில்லை, பெருசுகளுடைய காதலை அவர் சொல்லி இருக்கிறார். இவர் பாடியதற்கு அந்த பெண் பாடுவது என்று நீங்கள் எழுதியிருக்கிறீர்களே, இது பாரதி ராஜா ஏற்கனவே திருமாவிலே பெரியவர்கள் காதலுக்காக பயன்படுத்திய யுக்தி. இது காட்சி எண் 2. முக்கியமான கேள்வியை அது எழுப்புகிறது. அவர் சொல்லுகிறார், ராஜராஜ சோழன் மிகச்சிறந்த ஒரு மன்னன். அவனுடைய பராக்கிரமத்தை நாம் அறிவோம், அவனுடைய படை பலத்தை அறிவோம். 2 லட்சம் பேர் கொண்ட மிகப்பெரிய படையை அன்றைக்கு இந்திய மண்ணிலே வைத்திருந்தவன் ராஜராஜ சோழன். அதனால் தான் அந்த பேரரசு யாரும் நெருங்க முடியாத மிகப்பெரிய பேரரசாக சோழ பேரரசு விளங்கிற்று. இதெல்லாம் வரலாறு. அந்த வரலாற்றை படைத்த ராஜராஜ சோழன் மிகுந்த இறைபக்தி மிக்கவன், சிவபக்தி மிக்கவன். எனவே சிவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஆலயம் எழுப்ப வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு உலகமே மெச்சக்கூடிய தஞ்சை பெரிய கோவிலை உருவாக்கி 1000 ஆண்டுகளை கடந்து தமிழரின் வரலாற்று சின்னமாக அது இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறது தஞ்சை மண்ணிலே. அப்படி சிவனுக்காக அவ்வளவு பெரிய முயற்சி எடுத்து அவன் அந்த கோயிலை கட்டினான். அது பாராட்டுக்குரியதுதான். ஆனால் அதே காலகட்டத்திலே கஜினி முகமது படையெடுத்து வந்து இன்றைக்கு குஜராத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய சோமநாதபுரம் ஆலயத்திலே இருக்கக்கூடிய அந்த கடவுளை, தெய்வங்களை எல்லாம் அடித்து நுறுக்கி கொள்ளையடித்து சென்றானே, அது ராஜராஜ சோழனுக்கு தெரிந்திருக்கும் தானே? அப்படி தெரிந்திருந்தான் 2 லட்சம் சேனைகளை வைத்திருந்த ராஜராஜ சோழன் ஒரு முயற்சி எடுத்திருந்தால் கஜினியை ஓட ஓட விரட்டி இருக்க முடியும், சோமநாதபுரத்தை காப்பாற்றி இருக்க முடியும். மீண்டும் ஒரு முறை இந்த இந்திய மண்ணிலே படையெடுத்தால் நம் உயிருக்கு ஆபத்து, நம் படைகள் அடித்து போய் விடுவார்கள் என்று பயந்து கஜினி மீண்டும் 17 முறை படையெடுத்தான் என்று சொல்கிறோமே, அது இல்லாமலேயே செய்திருக்க முடியும் அல்லவா ராஜராஜ. மறுபடியும் சந்திக்கிறார்கள் அந்த இருவரும். சந்திக்கின்ற பொழுது ஒரு புளிய மரத்தடியில் தான் அவர்கள் வழக்கமாக சந்திப்பார்கள். புளிய மரத்திலே அங்கே இருக்கக்கூடிய காய் கனிந்து அது முழு பழமாக வரவில்லை. புளியங்காய் கனிந்து அது முழு பழமாக வந்தால் அந்த ஓடு தனியாக வரும், அதுவே விழுந்து விடும். அப்பொழுதுதான் அதை பறித்து எடுப்பார்கள். ஆனால் அதற்கு சற்று 1 மாதங்களுக்கு முன்பு அந்த பருவம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், பழமும் இல்லாமல் காயும் இல்லாமல் அதிலிருந்து ஓடை பிரிக்க முடியும். ஆனால் முழு பழமாக இருக்காது. அதை கடித்து சாப்பிடலாம். கொஞ்சம் இனிப்பும் நிறைய புளிப்பும் இருக்கும். நம்முடைய கிராம பகுதியிலே செங்காய் என்று சொல்வார்கள். அதை ஓதப்பழம் என்று அந்த பகுதியிலே கரிசல் காட்டு மண் பகுதியிலே சொல்லுவதாக அவர் பதிவிட்டிருக்கிறார். அதையும் நாஞ்சில் நாடன் குறிப்பிட்டு சொல்கிறார். அந்த பகுதியிலே ஓதப்பழம் என்று சொல்கிறார்கள். இது ஒரு புதிய சொல்லாடலை நான் இன்றைக்கு தெரிந்து கொண்டேன் சரவணகுமாரிடமிருந்து என்று சொல்கிறார். அப்படி அந்த ஓதப்பழத்தை சாப்பிடுவது அவருடைய பழக்கம். அப்படி அன்றாண்டும் அவர்கள் இருவரும் வா புளிய மரத்திற்கு போய் சாப்பிடலாம் என்று சொல்கிறார். புளிய மரத்திலே அவன் ஏற முடியவில்லை என்று சொன்னால் அவன் ஏறுவதற்கு கற்றிருக்கவில்லை. ஆனால் அந்த பெண் மிக லாபகமாக துரட்டி என்று சொல்லக்கூடிய அந்த கருவியை எடுத்து அந்த பழத்தை பிடிக்க அவனிடம் ஒன்று இவள் ஒன்று கொடுத்து அதை பிரித்து சாப்பிடுகிறார்கள், சுவைத்து சாப்பிடுகிறார்கள். அன்று மதியம் தான் அந்த பூஜை நிறைவு பெறுகிறது. கோவிலிலே பொங்கல் வைத்து படைக்கப்பட்டு அந்த பொங்கல் பரிமாறப்படுகிறது. அது இந்த பெண்ணுக்கு வராது. பெண்ணு வேறு ஒரு கூட்டத்தை சேர்ந்தவர். பையன் மாத்திரம்தான் அதை சுவைத்து சாப்பிடுகிறான் என்று சொல்வதை விட சாப்பிடுகிறான். அப்படி அவன் சாப்பிடுகின்ற பொழுது அவன் நினைத்தானாம்,
ஆசிரியர் தன்னுடைய கூற்றாக அவர் நினைத்ததாக அவர் பதிவு பண்ணுகிறார். அவன் அந்த சுவாமியினுடைய சர்க்கரை பொங்கலை சாப்பிடுகின்ற பொழுது அது அவனுக்கு தித்திக்கவில்லை. காலையிலே அந்த ராஜாத்தியோடு அந்த ஓதப்பழம் என்கின்ற புளிக்கக்கூடிய புளியம்பழத்தை சாப்பிட்டான் அல்லவா, அதுதான் அவனுடைய நாவிலே ருசித்துக் கொண்டிருக்கிறது. காரணம் அவன் மனதிலே வண்டி இருக்கிற காதல் என்று மிக அழகாக அந்த காதலை வெளிப்படுத்துகிறார். பாலாவர்களே, காட்சி நம்பர் 3. ரொம்ப குறைவு. எனக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாம் ஒருத்தர் அந்த தவசியம் வந்தார், இறந்து ஒரு பையன் வந்தார், அருமை எண்ணெயில தூக்கி சாப்பிட்டு போக மாதிரி இருந்தார். அவருக்கு சின்ன வயசுல இறந்து போனார். ஆனால் எங்க ஆப்ப நாட்டு கொடி இருக்கீங்களா தமிழச்சி, அவங்க வந்தாங்க. அவங்களுடைய எழுத்தை நீங்க படிச்சிருக்கீங்களா? படிங்க. அப்பா, நான் நினைப்பேன் வரட்டு நம்மளெல்லாம் தாண்டி போகல. அப்படி ஒரு எழுத்தை பார்க்க முடியாது. எனக்கு நேசமான எழுத்து, எனக்கு என் மண்ணுக்கு நேசமான எழுத்து எழுதுறது என்ன காரணத்தினால தெரியல, குறைவாடிட்டாங்க, அவங்க வரமாட்டேங்கிறாங்க, பயப்படுறாங்கன்னு நினைக்கிறாங்க. இந்த பக்கம் வர்றது இல்ல, அவெல்லாம் எழுதி போனது இப்படி இது கருவக்காட்டு இலக்கியம் நான் வச்சிருக்கேன். கருவக்காட்டு மண்டபசாலை நாவல் கேட்கல, பரலட்சி, பெருநாடு, சாயலடி, வாணிநாக்கு, அப்படி போன ராமநாதன் விஷயம். இந்த ரோட்டுக்கு வகுடெடுத்த மாதிரி இந்த அருப்புக்கோட்டையில இருந்து அப்படி பெருநாடு போன ரோடு பார்த்தீங்களா? இந்த ரோட்டுக்கு கிழக்கு இருக்கிற வயலுக்கு அவனுக்கு ஒரு புத்தி. இந்த ரோட்டுக்கு அப்படியே மேற்கு இருக்காங்க 1/2 கிலோமீட்டர் 3/4 கிலோமீட்டர் 1/2 கிலோமீட்டர் குமராபுரம், 3/4 கிலோமீட்டர் பாப்பட்டி விட்டு கவுக்குட்டி திருமணாபுரம். ஏன்னா இந்த ரோட்டுக்கு மேற்கு அவனுக்கு வர்றது. இவனை நாங்க கீழாட்டு போயில, எங்களுக்கு பேர் கீழாட்டு போயிடுங்க, நீங்க நாங்க மேலாட்டு போயிருங்க. நான் எங்க கீழாட்டு போயிருக்காமத்தில இவங்க படுத்து கிடக்கிறவங்க தலைக்கு அனுமானம் தரமானம் சொல்றாங்க. ஆமா பேச, அதாவது ஒருத்தருக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா விவாதம் பண்ணி தீரணும் இல்லையா? விவாதம் பண்ணவே மாட்டாங்க, எடுத்தோட போன அப்படிதான் இருந்துச்சு. நிறைய படிக்கல, அப்படிதான் இருந்து. இப்ப கொஞ்சம் மாற்றம் இருக்கு, அது வேற விஷயம். அப்படி இந்த கிழக்க இருக்கிறவங்க ஒரு புத்தி, மேற்கே இருக்கிறவங்க ஒரு புத்தி. அந்த மேற்கே இருக்கிறவனுக்கு ஒரு குடும்பத்துக்குள்ள பெரிய பங்காளி சண்டை, பெரிய சொத்து சண்டை, எவ்வளவு பெரிய சண்டை வந்தாலும் சரி, பொண்ணு பிரச்சனையும் வந்தாலும் சரி, அதிகபட்சம் ஒருத்தர் கூட போன் இது பேச முடியா, கெட்ட வார்த்தை கூட வராது வாயில, கடிச்ச வார்த்தை வராது அந்த மேலாட்டு. என்ன தெரியும் நம்ம ரோட்டை சொல்லி இல்ல. இப்படி இந்த கீழாட்டு இலக்கியங்கள் இருக்குல்ல, கீழாட்டை இந்த மக்களை வச்சு நான் எழுதுனால அந்த கருவக்காட்டு இலக்கியம் வச்சேன். நீங்க எப்படிப்பட்ட ஆளுன்னா அங்க இருந்தா வந்துருக்காரு, இவரை நான் விட மாட்டேன். கரசகரி இவர் எங்க கருவக்காட்டு எழுத்தாளர், எங்க எழுத்தாளர் என்ன, அந்த பூமியை இப்படி எல்லாம் பெற்று கொடுத்துருக்கு. கம்பி பக்கத்துல ஒரு சின்ன கிராமங்க நெடுங்குளம், அங்க இருந்து வந்திருக்காரு சோடி. எங்க எலெக்ஷன்